1991 வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ என்ற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த HTML வந்து உருவாக்குறார். அவர் வந்து சயின்டிஸ்ட்க்கு உள்ளேயே வந்து ரிசர்ச் பேப்பரை ஷேர் பண்ற ஒரு சிஸ்டம் வேணும்னு இதை கிரியேட் பண்றார். இது இப்போ உலகில பெரிய ஒரு தொழில்நுட்பமா வந்து வளர்ந்திருக்கு. 1991 வந்து HTML 1.0 வந்து உருவாக்குனாங்க. இது வந்து மிகவும் ஒரு பேசிக்கான வெர்ஷன். அடுத்தது வந்து 1995ல வந்து HTML 2.0 கிரியேட் பண்ணாங்க. இதுல வந்து ஃபார்ம்ஸ் மற்றும் டேபிள்ஸை வந்து ஆட் பண்ணுனாங்க. அடுத்து 1999ல வந்து HTML 4.01 கிரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து வைடா வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2014 வந்து இந்த HTML5 வந்து கிரியேட் பண்ணாங்க. இதைத்தான் வந்து நாம இன்றைக்கு படிக்கிற இந்த வெர்ஷன். HTML5 என்பது வந்து HTML வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இது 2014 வந்து ஒஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆச்சு. HTML5 என்னென்ன புதுசுன்னு பார்க்கலாம். HTML5ல வந்து என்னென்ன விஷயம் வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அண்ட் வீடியோ. ப்ரௌசரில் வந்து டிரெக்டாக வீடியோ ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி கேன்வஸ் ப்ரௌசரில் ட்ராயிங் மற்றும் அனிமேஷன் செய்யலாம். அதே மாதிரி ஜியோ லொக்கேஷன் யூஸரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் ப்ரௌசர்லேயே டேட்டா சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ்லையும் வந்து நல்லா டிஸ்பிளே ஆகும்.